முருகனின் அறுபடை வீடுகள் ஒவ்வொன்றும் ஒரு சிறப்பு வாய்ந்த தல வரலாறு கொண்டுள்ளது. இந்த 6 தலங்களும் முருகப்பெருமானின் வாழ்க்கையில் நடந்த முக்கிய நிகழ்வுகளை குறிப்பதாக கருதப்படுகின்றன. இந்த 6 படை வீடுகள் உருவான கதை மற்றும் அதன் சிறப்புகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. 1. திருப்பரங்குன்றம் தலம். முருகப்பெருமானின் முதல் படை வீடாக இது கருதப்படுகிறது. கதை: சூரபத்மனை வதம் செய்த பிறகு தேவர்கள் அனைவரும் முருகனுக்கு நன்றி செலுத்தினர். இந்திரன் தனது நன்றியை காட்டும் விதமாக தன் மகள் தெய்வானையை முருகனுக்கு திருமணம் செய்து வைத்தார். அந்த திருமணம் நடந்த இடம் திருப்பரங்குன்றம். இங்கு முருகன் தெய்வானையுடன் திருமண கோலத்தில் காட்சி தருகிறார். மேலும் இங்குள்ள சிவபெருமான் மலை வடிவில் அருள் பாலிக்கிறார் என்பது இதன் சிறப்பு. 2. திருச்செந்தூர் தலம். இது முருகனின் 2வது படைவீடு. கடற்கரையோரத்தில் அமைந்துள்ள ஒரே படைவீடு இதுதான். கதை: முருகப்பெருமான் சூரபத்மனுடன் போர் புரிவதற்காக படைகளுடன் வந்து தங்கிய இடம் இது. இறுதியில் சூரபத்மனை வதம் செய்து அவனது ஆணவத்தை அடக்கி அவனை மயிலாகவும் சேவலாகவும் மாற்றி தனது வாகனமாகவும் கொடியாகவும் ஏற்றுக்கொண்டார். இந்த சூரசம்ஹாரம் நடந்த இடம் திருச்செந்தூர். இங்கு முருகன் வெற்றி வீரராக காட்சி தருகிறார். 3. பழனி தலம். இது முருகனின் 3வது படைவீடு. கதை: ஒருமுறை சிவன் தனது 2 மகன்களுக்கும் ஞானப்பழம் ஒன்றை வழங்கி உலகை யார் முதலில் சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்கே இந்த பழம் கிடைக்கும் என்று கூறினார். அப்போது விநாயகர் தன் தாய் தந்தையரை உலகமாக பாவித்து அவர்களை சுற்றி வந்து பழத்தை பெற்றார். இதை கண்ட முருகன் கோபமடைந்து உலக பற்றுகளை துறந்து பழனியில் தண்டாயுதபாணியாக நின்றார். நீயே பழம், நீயே ஞானம் என்று ஔவையார் பாடினார். அதன் காரணமாக இந்த இடம் பழம்நீ எனப்பட்டு பின்னர் பழனி என்று அழைக்கப்பட்டது. 4. சுவாமிமலை தலம். இது 4வது படைவீடு. கதை: ஒருமுறை பிரம்மதேவர் சிவபெருமானை வணங்காமல் சென்றார். இதனால் கோபமடைந்த முருகன் பிரம்மனின் தலையில் குட்டி படைப்பின் ரகசியமான பிரணவ மந்திரத்தின் பொருளை கேட்டார். அதற்கு பிரம்மாவால் விடை சொல்ல முடியவில்லை. உடனே முருகன் பிரம்மாவை பிடித்து சிறையில் அடைத்தார். பிறகு முருகப்பெருமான் சிவனாரிடம், பிரணவ மந்திரத்தின் பொருள் உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார். சிவபெருமான் எனக்கு தெரியாது என்று சொன்னதும் முருகன், அப்படியானால் என் தந்தையும் என் சீடரே என்று கூறி பிரணவ மந்திரத்தின் பொருளை சிவனுக்கு உபதேசம் செய்தார். அப்போது முருகன் குருவாகவும் சிவபெருமான் சீடராகவும் இருந்த இடம் சுவாமிமலை. 5. திருத்தணி தலம். இது 5வது படைவீடு. கதை: சூரபத்மனை வதம் செய்த பிறகு முருகப்பெருமானின் கோபம் தணிந்த இடம் திருத்தணி. இங்கு முருகப்பெருமான் சாந்த சொரூபியாக அருள் பாலிக்கிறார். மேலும் இங்குதான் முருகன் வேடர் குலத்தை சேர்ந்த வள்ளியை காதலித்து திருமணம் செய்து கொண்டதாகவும் கூறப்படுகிறது. 6. பழமுதிர் சோலை தலம். இது 6வது படைவீடு. கதை: ஔவையார் தன் புலமையை உணர்ந்து கொள்வதற்காக முருகப்பெருமான் ஒரு சிறுவனாக மாறி அவரை சோதித்த இடம் இது. ஒரு மரத்தின் கீழ் அமர்ந்திருந்த ஔவையிடம் சுட்ட பழம் வேண்டுமா, சுடாத பழம் வேண்டுமா என்று முருகன் கேட்டார். இதன் மூலம் ஔவையாருக்கு உலக அறிவுடன் தெய்வீக ஞானத்தின் அவசியத்தை முருகன் உணர்த்தினார். இந்த லீலை நடந்த இடம் பழமுதிர் சோலை. இந்த 6 படை வீடுகளும் முருகப்பெருமானின் முக்கிய வாழ்க்கை பயணத்தையும் தெய்வீக லீலைகளையும் நமக்கு உணர்த்துகின்றன. மேலும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை தொடர்ந்து லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். தேங்க்யூ.